திருச்செந்தூர்ல இதை சொல்லாதவங்க யாருமே கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மண்ணின் மகிமை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த முருகனை வந்து காலாகாலமும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் திருமணத்திற்கு கூட அதை எடுக்கலாமானா முருகனை தான் பிடிக்கிறாங்க. ஏன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் எடுத்து அந்த திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறது அந்த முருகனேன்னு சொல்லுவாங்க. இந்த 2ஆம் திருமண யோகம்னு சொல்லுவோம். ஏன்னா முருகன் வந்து முதல்ல தெய்வ யானையை மணந்து பின் வள்ளியை மணக்கக்கூடியது. இந்த 2 திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் யாருன்னா முருகன் மட்டுமே. அப்ப அந்த 2ஆம் திருமண யோகத்தை கொடுப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான். அந்த திருமணத்துல ஒற்றுமை நிலைநிறுத்துவதற்காக அவங்க முருகன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. இதுல மறுமணம் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இருக்குதுன்னா அந்த மறுமணம் செய்தும் 2 பேரோட வாழ்க்கையில ஒற்றுமை நிலைநிறுத்துறதுக்காக திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவங்க கூட 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா அந்த கோவிலில் போய் மறுபடியும் அதே பெண் அதே ஆண் மறுமணம் செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இங்கே அமையிறதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து நிறைந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை.